ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியான உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு வராங்க. தற்போது அந்த வகையில் மினிமம் 8th பாஸ்லேருந்து அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000லேருந்து அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 10/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், விண்ணப்பத்தாரோட பெயர் கேட்டிருக்கிறாங்க, தகப்பனார் பெயர் கேட்டிருக்கிறாங்க, பிறந்த தேதி மற்றும் வயது கரெக்டாக குறிப்பிடணும். அதே மாதிரி கல்வி தகுதியில் இளங்கலை, முதுகலைன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கானதை மட்டும் நீங்கள் வந்து குறிப்பிட்டால் போதுமானது. 6வதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, இதை பற்றின ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில், தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க, நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, 11 டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இடம், தேதி எல்லாமே குறிப்பிட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு உங்களோட சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் சைன் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க.
10/1/2025 அன்றைக்கி ஈவினிங் மாலை 5 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 10/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். என்னென்ன கேட்டகரிலாம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் அலுவலர், அதாவது யுனானியில் மினிமம் பேச்சுலர் டிகிரி BUMS படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சேலரியாக 36,000 பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. 2 காலி பண்டம் இருக்குது. இரண்டாவது மருந்து வழங்குனர் டிஸ்பென்சரை டிஃபார்ம் இல்லைனா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸில் படிச்சிருக்கணும். 750 ரூபா பெர் டேக்கு கொடுக்குறாங்க. 5 காலி பண்டம் இருக்குது. அப்புறம் பல்நோக்கு பணியாளர்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 300 ரூபா பெர் டே கொடுக்குறாங்க. 12 காலி பண்டம் இருக்குது. நிரல் மேலாளர் அப்படின்ற கேட்டகரியில் மினிமம் பேச்சுலர் டிகிரி BSMS படிச்சிருக்கணும். 40,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி, 1 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தரவு உதவியாளர் டேட்டா அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஐடியோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ பிடெக்கோ இல்லை ஐடியில் BCA BBA BSc IT இதில் எது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 15,000 பெர் மந்த்து, உங்களுக்கு 1 காலி பண்டம் இருக்குது. சித்தா மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற கேட்டகரியில் BSMS படிச்சிருக்கணும். 40,000 சேலரி. சிகிச்சை உதவியாளர் பெண்ணை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் படிச்சிருக்கணும். மருந்து வழங்குனர் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருத்துவத்தில் டிஃபார்ம் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருந்தா இந்த பதவிக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சான்று, முன்னுரிமை சான்று இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தகுதியில்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக சைன் பண்ணியிருக்கா, கரெக்டாக ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மாவட்ட நலசங்கம், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம், திண்டுக்கல் 624001 அப்படின்ற அட்ரஸ்க்கு நேரிலையோ இல்லை தபால் மூலியமாகவோ 10/1/2025 மாலை 5 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ ரிஜிஸ்டர் தபால் மூலிமா உங்களுக்கு ரிட்டன் எப்போ வந்து நேர்காணல் நடைபெறுது, எங்கே நடைபெறுது அப்படின்றத அவங்களே சொல்லிவிடுவாங்க. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.